மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்குமே கனவு வருவது அப்படின்றது சகஜம்தான். ஆனால் கனவில் என்ன வருகின்றது அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். குறிப்பாக ஐயோ கனவில் பாம்பு வந்து விட்டது, என்ன நடக்குமோ, இறந்தவர்கள் முன்னோர்கள் கனவில் வந்திருக்காங்க, அதனால் என்ன நடக்குமோ, யானை கனவில் வந்தது, ஆமை கனவில் வந்தது, இதனால் என்ன நடக்குமோ, பேய் கனவில் வந்தது, இதனால் என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரியான மிக பெரும் பயம் ஒவ்வொருவருக்குள்ளாருமே இருக்க தான் செய்யும். அந்த வகையில் பார்க்கும்போது எவை என்னென்னலாம் கனவில் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி துல்லியமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக இதை முழுமையாக பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில் துன்பமே இல்லை அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அதனால் கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை எதையெல்லாம் கனவு கண்டிருக்கீங்க, என்னென்ன கனவெல்லாம் கண்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அழகிய பதுமையை கனவில் காண்பது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதை குறிக்கிறது. ஆழமான கிணற்றை கனவில் கண்டால் உங்கள் கருத்துக்கள் மற்றும் செயல்கள் எப்போதும் உறுதியானவையாய் இருக்கும் என்று பொருள். ஆலயத்திற்குள் போக முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல் கனவு வந்தால் எதிர்பார்க்காத பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு அவதிப்படுவீர்கள் என்று பொருள். எனவே உங்களின் வளர்ச்சியை தடுக்க சிலர் முயற்சிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. அயல் நாட்டவர் கனவில் தோன்றினால் வணிக தொடர்பு உண்டாகும். அத்தி மரத்தை கனவில் காண்பது குடும்பத்தில் விவாக நிகழ்வு ஏற்படுவதை குறிக்கும். அணிகலன்கள் வாங்குவது போல் கனவு வந்தால் இன்பம் உண்டாகும். அம்மை நோயால் கொப்பளம் உண்டாகுவது போல் கனவு கண்டால் தன லாபம் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. அட்டை பூச்சியை கனவில் கண்டால் சத்ருக்களால் பிரச்சனைகள் உண்டாகும். அக்னியை கனவில் கண்டால் செல்வம் பெருகும். அழகிய பதுமை மங்கள பொருளுடன் வீட்டிற்குள் நுழைவது வீட்டில் உள்ள பெண் பருவமடைய போகிறாள் அல்லது திருமண முயற்சி கைகூடும் என்பதை குறிக்கிறது. 2 புறாக்கள் ஒன்றாக பறப்பது போல் கனவு கண்டால் நட்பு முறியும் என்பதை குறிக்கிறது. இறந்தவர்கள் உங்கள் இல்லத்தில் தூங்குவதை போல கனவு கண்டால் பெரிய ஆபத்தில் இருந்து தப்பிப்பீர்கள் என்பதை குறிக்கும். இறைவனை கனவில் கண்டால் பிரச்சனைகள் விலகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். திருமண தடை விலகி நல்ல வரன் அமையும். உங்களை தோற்கடிக்க யாராலும் முடியாது. இறைவனுக்கு மாலை போடுவது போல கனவு வந்தால் லாபகரமான செயலில் ஈடுபடுவீர்கள். நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள். பல பாக்கியங்களை பெற்று சுகமாக வாழ்வீர்கள். இசை நிகழ்ச்சி ஒன்றை நீங்கள் ரசிப்பது போல் கனவு வந்தால் பெரிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்று பொருள். இனிமையான பாடலை கேட்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கும். ஆய்வுக்கூடம் ஒன்றை கனவில் கண்டால் நீங்கள் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். ஆடுகளை கனவில் கண்டால் தன விருத்தி உண்டாகும் என்பதை குறிக்கும். ஊமையை காண்பது போல் கனவு வந்தால் தொழிலில் தேக்க நிலை ஏற்படும். உங்கள் உடம்பில் காயத்துக்கு கட்டுப்போட்டு இருப்பது போல் கனவு வந்தால் பண விஷயத்தில் மற்றவர்களால் ஏமாற்றப்பட இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். முன் எச்சரிக்கை தேவை. உங்கள் உடம்பில் இருந்து இரத்தம் வருவது போன்று கனவு வந்தால் உங்கள் திறமை மற்றவர்களால் அடையாளம் காணப்பட்டு உங்களுக்கு புகழும் தன லாபமும் கிடைக்கப் போகின்றது என்று அர்த்தம். உங்களை பிறர் அவமரியாதை செய்வது போல கனவு கண்டால் சிறு சிறு தொல்லைகளும் துன்பங்களும் வரக்கூடும். உங்களை யாரோ அடிப்பது போல கனவு வந்தால் உங்கள் திறமையை விளங்கி கொள்ளாமல் இருந்த ஒருவர் வலிய வந்து உதவி பண்ணுவார் என்பதை குறிக்கும்.
உங்களுடைய காதலியுடன் சண்டை போடுவது போல் கனவு கண்டால் உங்கள் காதல் எவ்வகையிலாவது முறிந்து போகப் போகிறது என்பதை குறிக்கும். உணவு சமைப்பது போல் கனவு கண்டால் முதலாளியாக இருப்பவர்கள் தொழிலாளியாக மாறுவார்கள் என்பதை குறிக்கிறது. ஈக்கள் தன்னை சுற்றி வருவது போல் கனவு கண்டால் வெளி வட்டாரங்களில் பகைமை அதிகரிக்கும். இடி மற்றும் மழை சேர்ந்து கனவிலே வந்தால் காரணம் இல்லாமல் பணச்செலவு ஏற்படும் என்று பொருள். குளத்தில் தாமரை பூக்கள் இருப்பது போல கனவு கண்டால் பண வரவு உண்டாகும், கடன் சுமை குறையும், நல்ல நண்பர்களின் ஆதரவினால் வியாபார விருத்தியும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும். குலுங்க குலுங்க சிரித்து கொண்டு இருக்கும் குழந்தையை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் பண வரவு உயரும் என்பதை குறிக்கிறது. குளத்தில் கால் கழுவுவதை போல கனவு கண்டால் தரித்திரம் விலகும், நாள்பட்ட வியாதிகளால் ஏற்பட்ட பண விரயமும் உடல் பலவீனமும் அகலும், ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செல்வீர்கள். கீரியை கனவில் கண்டால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கிழங்குகளை கனவில் கண்டால் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. காற்றாடி, பலூன் போன்றவை கனவில் வந்தால் வீண் விரயம் ஏற்படும். எனவே புது முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது நன்று. காசோலையில் ஏதாவது எழுதுவது போல் கனவு கண்டால் பணம் அல்லது புதிய வருமானம் கிடைக்கும். காவல்காரர்களை காண்பது போல் கனவு வந்தால் சாதகமற்ற நிலையை உண்டாக்கும். காவல்துறையினர் கைது செய்வது போல் கனவு காண்பது அடுக்கடுக்கான அசுப செய்திகள் வரப்போவதன் அறிகுறி என்பதை குறிக்கிறது. கழுகு போன்ற கொடிய இயல்பு படைத்த பறவைகளை பார்த்தால் உங்களை யாரோ கவிழ்த்து விடுவதற்கு சதி செய்கிறார்கள் என்று அர்த்தம். கப்பலில் பயணம் செய்து கொண்டிருப்பது போல் கனவு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அபாயகரமான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று பொருள். கண்ணீர் விடுவது போல் நீங்கள் கனவு கண்டால் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கும் துன்பங்களும் உங்களிடமுள்ள அறியாமையும் நீங்க போகின்றன என்று பொருள். கத்தரிக்காய் சாப்பிடுவது போல் கனவு வந்தால் குடும்பத்தில் சௌபாக்கியம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. ஓடிக்கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் நிகழ்கால நிலைமை மேன்மை அடைவதற்கான அறிகுறியை குறிக்கிறது. ஒரு கோபுரத்தை கனவில் கண்டால் இனிமேல் நீங்கள் உயர்ந்த கொள்கைகளை கடைபிடிக்கப் போகிறீர்கள், அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் என்று பொருள். ஓநாய் விரட்டி கொண்டு வருவது போல் கனவு கண்டால் மனதிற்கு பிடித்த உறவினர்களால் பகைமை ஏற்படுவதை குறிக்கிறது. ஒரு மருத்துவமனையை கனவில் கண்டால் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஒரு கத்தியை கனவில் கண்டால் உங்களுடைய நண்பர்களிடம் நேர்மைக்கு புறம்பாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகப் போகிறது என்று பொருள். எனவே அவ்வாறு நடந்து கொள்ளாதீர்கள், அது உங்களுடைய முன்னேற்றத்தை பாதிக்கலாம். ஏணியில் இருந்து கீழே இறங்குவது போல் கனவு கண்டால் தொழிலில் தாழ்வு நிலை ஏற்படும் என்பதை குறிக்கிறது. ஏணியின் மேலே ஏறுவது போல் கனவு கண்டால் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் என்பதை குறிக்கிறது. எல்லோரும் உறங்குவது போல கனவு கண்டால் அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறும் அந்தஸ்து உங்களுக்கு உள்ளது, இதனால் உயர்வான பலன்களை பெறுவீர்கள் என அர்த்தம். எருது மிதிப்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும். எண்ணெய் தேய்த்து கொள்வது போல் கனவு கண்டால் உடல் வலிமை குறையும் என்பதை குறிக்கிறது. தைலத்தை கனவில் காண்பது சுப சகுனம் அல்ல. தெப்பத்தை கனவில் கண்டால் எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். தூக்கணாங்குருவி மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருப்பது போல கனவு கண்டால் நல்ல சகுனம், பண வரவு பெருகும், நல்லவை நடக்கும். திருமணமாகாத இளைஞர் நெடுநேரம் நம்முடன் பேசுவது போல் கனவு கண்டால் சந்தோஷ செய்திகள் அடுக்கடுக்காய் வரப்போவதன் அறிகுறியாகும். தின்பண்ட கடையை கனவில் கண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. தாம்பூல தட்டு வாங்குவது போல கனவு வந்தால் எதிர்பாராத சந்தோஷங்கள் நிறைவேறும், ஒருதலை காதல் நிறைவேறும் என அர்த்தம். தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல கனவு கண்டால்
அவ்வாறு கனவு காண்பவர் செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்படும். தங்கம், வெள்ளி, வைர ஆபரணங்கள் அல்லது பாத்திரங்களை கனவில் கண்டால் என்றென்றும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்று பொருள். தந்தையை கனவில் கண்டால் கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பதை குறிக்கிறது. சுவர் கடிகாரம் கனவில் வந்தால் வீட்டில் இன்னும் ஒரு சிசு உருவாகப் போவதன் அறிகுறி. வாலிபர்களுக்கு புதிய பொறுப்பு நாடி வரும் என்று பொருள். சுடுகாட்டை கனவில் கண்டால் உடல் நலம் பாதிக்கப்படும். சுண்டெலி கனவில் வந்தால் உங்கள் முயற்சி தாமதமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். சித்திரத்தை கனவில் கண்டால் மன நிறைவு உண்டாகும். சாக்கடையை கனவில் கண்டால் நல்ல செயல்களால் இன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. சகோதரி உங்கள் கனவில் வந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்பதை குறிக்கும். கோழி குஞ்சிகளுடன் இரை தேடுவது போல் கனவு கண்டால் பழைய வீடு கட்டிடங்களை சீர் செய்யும் நிலை ஏற்படும் என அர்த்தம். சேவர் கோழி கூவுவது போல் கனவு கண்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போவதன் அறிகுறிதான். கோவில் பிரசாதத்தை பெற்றுக்கொள்வது போல் கனவு கண்டால் சிலரால் கவலைகள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. குடையை கனவில் கண்டால் நிரந்தரமான மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கை சூழல் அமையப் போகின்றது என்று பொருள். பதர்களை கனவில் கண்டால் தன விரயம் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. நீங்கள் கல்வி கற்பது போல் கனவு வந்தால் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பல அம்சங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நிதானமாக செயல்பட்டு அவற்றையெல்லாம் சரி செய்து கொள்ளவும். நீங்கள் ஒரு குகையின் முன்னால் நிற்பது போல் கனவு கண்டால் நீங்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று பலரால் வற்புறுத்தப்படுகிறீர்கள் என்று பொருள். ஆகவே திருமணம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் மீதாவது கோபப்படுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்தாலும் உங்களுடைய புதிய முயற்சி தோல்வி அடைய போகின்றது. அதை தள்ளி போடுவது புத்திசாலித்தனம் என்பதை குறிக்கும். நீங்கள் ஒருவரிடம் அடுக்கடுக்காய் கேள்வி கேட்பது போல் கனவு கண்டால் கலைத்துறை அல்லது கல்வித்துறையில் நீங்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பெறப்போகிறீர்கள் என்பதை குறிக்கும். நீங்கள் யாருக்காவது புத்திமதி கூறுவது போல் கனவு வந்தால் நெருங்கிய நண்பர்களிடையே மனக்கசப்பு தோன்றும் என்பதை குறிக்கிறது. நீங்கள் பெற்றோர் நண்பர்களை ஓடி பிடிப்பதாக கனவு கண்டால் புகழ் பெறுவீர்கள் என்பதை குறிக்கிறது. நிச்சய தாம்பூலத்தை கனவில் கண்டால் திருமணத்திற்கு வரன் அமையும் என்று பொருள். நாகதாளி அழிவதாக கனவு கண்டால் பகைவர்களின் இன்னல்கள் நீங்கும் என்பதை குறிக்கும். நவதானியங்களை கனவில் கண்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும். நரியை கனவில் கண்டால் குடும்பத்தில் பிரச்சனை உருவாகும் என்பதை குறிக்கிறது. நகை கடையில் நகை வாங்குவது போல கனவு கண்டால் புதிய தொழில் தொடங்குவீர்கள் அல்லது தொழில் விருத்தி உண்டாகும். நற்பலன்கள் தேடி வரும். மன சங்கடங்கள் நீங்கி மன நிம்மதியும் சந்தோஷமும் பெறுவீர்கள். தோட்டத்தில் இருப்பது போல கனவு கண்டால் இனிமையான தகவல் கிடைக்கும். அதனால் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். நட்பால் நன்மை ஏற்படும். தோட்டத்தில் உள்ள பழுத்த பழம், விளைந்த கோதுமை, விளைந்த தானியங்களை கனவில் கண்டால் பணம் கிடைப்பதற்கான நேரம் விரைவில் வரும் என்பதை குறிக்கிறது. தொழில் செய்பவர்கள் அதில் பிரச்சனைகள் எழுவதாக கனவில் கண்டால் தொழிலில் சிக்கல்கள் ஏற்படலாம். தெய்வத்துடன் பேசுவது போல் கனவு காண்பது சுபம். நன்மை விரைவில் இல்லம் தேடி வரும் என்பதை குறிக்கிறது. ஆலயத்தின் தலைவாசலை நாம் திறந்து உள்ளே போவது போல் கனவு வருவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் என்பதை குறிக்கும். ஆதரவற்ற சிறுவனுக்கு உதவுவது போல் கனவு கண்டால் செல்வந்தரின் நட்பு கிடைக்கும். அந்தணனை கனவில் கண்டால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். அயல் நாட்டு தூதுவரை கனவில் கண்டால் புதிய நபர் ஒருவரின் நட்பு கிடைக்கும். எறும்பு ஊறுவதை கனவில் கண்டால் பதவி உயர்வு உண்டாகும். ஊன்
விற்பதை கனவில் கண்டால் எதிர்பாராத தன வரவு உண்டாகும் என்பதை குறிக்கிறது. உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவருடன் நீங்கள் உரையாடுவது போல் கனவு வந்தால் உயர்ந்த நிலை உங்களை வந்தடைய போகிறது என்று பொருள். உதாரணமாக, விரோதியாக இருந்தவர்கள் கூட வலிய வந்து உதவி செய்வார்கள் என்று பொருள். உங்களை பிறர் அலங்கரிப்பது போல கனவு கண்டால் நண்பரால் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக நேரிடும். உங்கள் உருவத்தை கண்ணாடியில் பார்ப்பது போல் கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறப் போகின்றது என்று பொருள். உடைந்த கண்ணாடியை கனவில் கண்டால் உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்கிறீர்கள் என்று பொருள். அதனை சற்று தளர்த்தி கொள்வது அவசியம். மேலும் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. இந்திர தனுசுவை கனவில் கண்டால் குடும்பத்தில் இருப்பவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. இறந்தவர்களை கனவில் கண்டால் சுப செய்தி வரும் என்பதை குறிக்கிறது. இரும்பை உடைப்பது போல் கனவு கண்டால் பல நாட்களாயிருந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும். ஆனால் வெற்றி உங்கள் பக்கமே ஏற்படும். சிந்திக்கும் ஆற்றலும் நிதான போக்கும் உண்டாகும். மேலும் உடன் இருப்பவர்களால் மன நிம்மதி குறையும் என அர்த்தம். ஆண்கள் சமையல் செய்வது போல் கனவு வந்தால் நீங்கள் வாழ்வில் சுலபமாக பெரும் புகழை எட்டப் போகிறீர்கள் என்று பொருள். களைப்பாக இருப்பது போல கனவு கண்டால் நீங்கள் வெற்றி பெறும் காலத்தில் இருக்கிறீர்கள். எனவே அதற்கான முயற்சிகளை இன்னும் வேகமாகவும் விவேகமாகவும் செய்தால் வெற்றி உங்கள் கையில் என்று பொருள். கன்று ஈன்ற பசுவை கனவில் கண்டால் செல்வ வளத்தை உண்டாக்கும் என்பதை குறிக்கிறது. கங்கை நதியை கனவில் கண்டால் துன்பம் அனைத்தும் விலகும் என்பதை குறிக்கிறது. ஒரு வயதான பெண்மணியை கனவில் கண்டால் தன வரவு உண்டாகும் என்பதை குறிக்கிறது. ஒரு தேரை நீங்கள் கனவில் கண்டால் உங்கள் விரோதிகள் செய்யும் முயற்சி அவர்களுக்கே சிக்கலாக அமையும் என்று பொருள். ஒருவரை அடிப்பது போல் நீங்கள் கனவு கண்டால் உங்களுடைய செல்வாக்கை அல்லது திறமையை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள் என்பதை குறிக்கும். ஒட்டகத்தை கனவில் கண்டால் பயணங்களில் பல்வேறு இன்னல்கள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. அணைக்கட்டில் நீர் வழிந்தோடுவது போல் கனவு வருவது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. சங்கை கனவில் கண்டால் துன்பங்கள் விலகி செல்வமும் சுக வாழ்வும் உண்டாகும் என்பதை குறிக்கும். கோட்டையை கனவில் கண்டால் நாம் எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். மேலும் புகழ் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. குத்துச்சண்டை போடுவது போல் கனவு வந்தால் பொருள் விரயம் ஏற்படும் அல்லது எதிரிகளால் துன்பம் உண்டாகும். குளத்தில் முதலை உங்கள் காலை பிடிப்பது போல கனவு கண்டால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். குரங்கை கனவில் கண்டால் விரோதிகளின் வருகையால் துன்பங்கள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. கிரீடம் எந்த உருவில் கனவில் வந்தாலும் உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை கிடைக்கப் போகிறது என பொருள். காளை மாடு, பசு, குதிரை இவைகளை கனவில் கண்டால் உங்கள் குடும்பம் மேன்மை பெறும் என்று அர்த்தம். காசி நகரத்தை கனவில் கண்டால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும் என்பதை குறிக்கிறது. கயிற்றை பிடித்து தொங்கும் போது யாராவது நீங்கள் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும் கயிற்றை அறுப்பது போல் கனவு கண்டால் மோசமான குணமுடையவர்களின் நட்பால் அவதிப்படுவீர்கள். எனவே அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு அவர்களின் நட்பை துண்டித்து விடுவதன் மூலம் பாதகத்தில் இருந்து தப்பிக்கலாம். தென்றல் வீசுவது போலவும் தென்மேற்கு பருவக்காற்று இதமாக கடந்து செல்வது போலவும் கனவு கண்டால் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் என்று பொருள். துளசி செடி கனவில் கண்டால் உங்கள் துன்பமெல்லாம் கடவுள் ஆசீர்வாதத்தால் பறந்தோடும். தந்தை இறந்து போனவராயிருந்து அவர் உங்கள் கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கும் ஒரு பிரச்சனையை வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள் என்பதை குறிக்கும்.
திருவிழா நடப்பது போல் கனவு கண்டால் முக்கியமான காரியமாய் ஒரு மனிதரை சந்திக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். அது கண்டிப்பாக நன்மையில் முடியும். தலைவாசல் சரிந்து விழுவது போல் கனவு கண்டால் குடும்ப ஒற்றுமை குறையும். அதிகாலை கனவாக அது அமைந்தால் தூரத்திலிருந்து அசுப செய்தி வரும் என அர்த்தம். தாய் இறந்து போனவராய் இருந்து அவர் உங்கள் கனவில் வந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்பதை குறிக்கும். செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் விடுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு நன்மை செய்யவே பிறந்தவர்கள் போல் சிலர் உங்களை தேடி வந்து உதவுவார்கள். அவர்களால் மனம் மகிழ்ச்சி அடையும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். சுமங்கலி பெண் விளக்கு ஏற்றுவது போல் கனவு வந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்பதை குறிக்கும். சிலையை கனவில் பார்த்தால் புகழ் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. சவ்வாது பூசிக்கொள்வது போல் கனவு வந்தால் உங்களிடம் ஒரு பெண் நட்பாக பழகுவதை காதல் என்று தவறாய் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த எண்ணத்தை உடனே திருத்திக் கொண்டு அவளுடன் நட்பாக பழகுங்கள். இல்லையென்றால் வீண் மன சங்கடங்கள் வந்து செல்லும் என்று அர்த்தம். புத்தகத்தை கனவில் கண்டால் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். பாத்திரம் நிறைய எள் இருப்பது போல் கனவு வந்தால் செலவுகள் ஏற்படும், மன சஞ்சலம் உண்டாகும் என்று பொருள். பாழான வீட்டை கனவில் கண்டால் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்படும், துன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. பாடும் பறவையை கனவில் கண்டால் மன மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை குறிக்கிறது. பழுதடைந்த பாலத்தை உங்கள் கனவில் கண்டால் ஓர் ஆபத்தான காரியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகப் போகிறது என்று பொருள். அதை செய்து முடிப்பதற்கு பல தடைகள் வரும். ஆனாலும் அதை சமாளித்து நன்மை பெறுவீர்கள். பறவைகளுக்கு தானியம் தூவுவது போல் கனவு கண்டால் காதலில் வெற்றி, எண்ணங்கள் ஈடேறி வரும். பறவைகளை கனவில் கண்டால் இருப்பிடத்தின் சூழ்நிலை மாறுவதன் அறிகுறிதான். பலருடன் சேர்ந்து விருந்து உண்பது போல் கனவு கண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதை குறிக்கும். பவளத்தை கனவில் கண்டால் நோயில்லாமல் வாழ்வதை சுட்டிக்காட்டுகிறது. பட்டுப்போன மரத்தை கனவில் கண்டால் சங்கடமான நிகழ்ச்சிகள் நடக்கும். கடன் கொடுத்தவர்கள் அதிகமாகவே உங்களுக்கு தொல்லையும் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அக்கம் பக்கம் வீடுகளால் மன சங்கடங்கள் உருவாகும் என்று பொருள். பட்டத்தை கனவில் கண்டால் அரசு உதவிகள் கிடைப்பதை சுட்டிக்காட்டுகிறது. நெய்யை கனவில் கண்டால் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி ஆயுள் விருத்தி உண்டாகும் என்பதை குறிக்கிறது. நீங்கள் ஆற்றை கடந்து செல்வது போல் கனவு கண்டால் உங்களை மிகவும் வருத்தி கொண்டிருக்கும் தொல்லைகள் விரைவில் நீங்கிவிடும். குடும்ப சுமை குறையும். நீங்கள் நிம்மதியாய் வாழ்வீர்கள் என்று பொருள். நீங்கள் யாருக்காவது பணம் கொடுப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் சிறு முதலீடு செய்து பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்று பொருள். ஆனால் அலட்சியமாக இருக்க வேண்டாம். நீங்கள் மரணமடைவது போல் கனவு கண்டால் உங்களை சிரமப்படுத்தி கொண்டிருக்கும் பெரிய கடன் ஒன்று விரைவில் தீரப்போகிறது என்று பொருள். நீங்களே சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டு இருப்பது போல் கனவு வந்தால் உங்கள் மீது தொடரப்பட்டு இருக்கும் வழக்குகளில் இருந்து விடுதலையாவீர்கள். நீங்கள் யாரிடமாவது சன்மானம் பெறுவது போல் கனவு கண்டால் உங்களால் மட்டுமே எதையும் செய்ய முடியும் என்று பெருமையாய் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு உங்களால் செய்ய முடிந்த காரியத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என பொருள். நீங்கள் யார் வீட்டு கதவையாவது தட்டுவது போல் கனவு கண்டால் நீங்கள் உங்களுடைய சொந்த வேலைகளில் கவனம் செலுத்தாமல் மற்றவர்களுடைய காரியங்களில் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதாகும். நீளமாக தொங்கும் கரிய குழல் கொண்ட பெண்ணை கனவில் கண்டால் சுபம் உண்டாகும். நாடோடியை கனவில் கண்டால் எதிர்பாராத சங்கடங்கள் உருவாகும் என்பதை குறிக்கிறது. நாதஸ்வரம் கனவில் வந்தால் உங்களுக்கு தொலைவில் இருந்து எதிர்பாராத உதவி கிடைக்கும். நண்டை கனவில் கண்டால் கடன்களால் துன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. நகைப்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்பட்டு வறுமை உண்டாகும் என்பதை குறிக்கிறது.
தோரணம் கட்டிய வீட்டின் வாயிற்படிகளை கனவில் காண்பது மிகுந்த இன்பம் ஏற்படுவதை குறிக்கும். தொட்டிலில் குழந்தை இருப்பது போன்று கனவு காண்பது குடும்பத்தில் இன்பம் பெருகுவதை குறிக்கிறது. தேள் கனவில் வந்தால் ஒரு பெரிய விபத்திலிருந்து மீண்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். வலிமை மிக்கவர்களை கனவில் கண்டால் பொருட்சேர்க்கை உண்டாகும். வங்கியில் பணம் எடுப்பது போல் கனவு கண்டால் சுப செலவுகள் ஏற்படுத்தும். இத்துடன் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். அதனால் செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வருவது நல்லது. ராமர் அம்புகளை சுமந்து வருவது போல் கனவு கண்டால் சந்தோஷ செய்திகள் வரப்போகிறது என்று பொருள். யானை உங்களை துரத்தி வருவது போல கனவு கண்டால் பழைய விவகாரங்களால் மன சங்கடங்களும் புதியதாய் பிரச்சனைகளும் அரசாங்கத்தால் தொல்லைகள் எழும். யானையை கனவில் கண்டால் மகிழ்ச்சி உண்டாகும். யாகத்தை கனவில் கண்டால் பிரச்சனைகளால் துன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. மேட்டில் இருப்பது போல் கனவு கண்டால் பொறுப்புகள் அதிகரிக்கும். முறம் கனவில் வந்தால் குடும்பத்தில் நல்லவை நடக்கும் என்று பொருள். முத்தை கனவில் கண்டால் புகழ் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. முதலையை கனவில் கண்டால் அறிவாற்றல் பெருகும் என்பதை குறிக்கிறது. மிருதங்கம், தபேலா, மேளம் போன்ற தோல் கருவிகளை கனவில் கண்டால் நீங்கள் முதல் மனிதனாக ஆசைப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். அந்த ஆசை நிறைவேறும். மிருதங்க ஒலியை கேட்பது போல் கனவு கண்டால் விரைவில் திருமணம் கைகூடும். மாமியார் உங்களுடைய கனவில் வந்தால் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லாவற்றிலும் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கும். மற்றவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது போல் கனவு கண்டால் நீங்கள் திட்டம் போட்டிருக்கும் காரியங்கள் வெற்றிகரமாய் நிறைவேறும் என்பதை குறிக்கும். மனதிற்கு பயமூட்டும் வினோதமான உருவம் உங்கள் கனவிலே வந்தால் இதுநாள் வரை இருந்து வந்த சிக்கலும் சங்கடங்களும் கவலைகளும் நீங்கி நீங்கள் நிம்மதி அடைவீர்கள் என்று பொருள். மனிதரின் எலும்பை கனவில் கண்டால் மூதாதையர் வைத்து சென்ற சொத்து அவரை வந்தடையும் என்பதை குறிக்கும். மலையில் இருந்து விழுவது போல கனவு கண்டால் ஏதோ பெரிய ஆபத்து உங்களை நெருங்கி வருவதாக அர்த்தம். எனவே எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் பாதகத்தில் இருந்து தப்பிக்கலாம். மலையை உடைப்பது போல கனவு கண்டால் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உங்கள் செயலில் சுறுசுறுப்பு உண்டாகும். மரங்கள் நிறைந்த காட்டில் நடந்து செல்வது போல் கனவு கண்டால் நீங்கள் சற்றும் எதிர்பாராத நற்செய்தி ஒன்று வரப்போகின்றது. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகின்றது என்று பொருள். மரங்கள் பழங்கள் அதிகமாக இருக்க மாமரம், புளிய மரம், பாக்கு மரம், தென்னை மரம் இவற்றில் காய்களும் நிறைந்திருக்க செல்வம் சேரும். பொன் கனவில் வந்தால் மங்களம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. பைத்தியத்தை கனவில் கண்டால் காரிய சித்தி உண்டாகும். பெண் தன்னை நோக்கி வருவது போல் கனவு வந்தால் தன லாபம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. பூமி குலுங்குவது போலவும் அங்கிருந்து ஓடுவது போலவும் கனவு கண்டால் பணிபுரிபவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப பணிந்து நடந்து கொண்டால் நல்லதே நடக்கும் என அர்த்தம். புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை கனவில் கண்டால் உத்தியோக மாற்றம், நற்பலன் உண்டாகும். தொழிற்சாலைகள் கனவில் வந்தால் புது வியாபாரம் தொடங்கலாம், வெற்றியும் பெறலாம். புது துணி போடுவது போல கனவு கண்டால் புதிய சிக்கல்கள் உருவாகும். எதிர்பாராத வித்தியாசமான நிகழ்ச்சிகள் நடக்கும். மன அமைதி இல்லாமல் சிறிது நாட்கள் இருப்பீர்கள். சில நாட்களுக்கு பிறகு யார் மூலமாவது நன்மை கிடைக்கும் என்று பொருள். புலியை கனவில் கண்டால் உற்றார் உறவினர்களை சந்திப்போம் என்பதை குறிக்கிறது. வெண்ணிற பசு கனவில் வந்தால் வாழ்வில் உன்னத மாற்றங்கள் ஏற்படும். நற்செய்திகளும் நல்ல மனப்போக்கும் நிறைவை தரும். வீட்டில் சாம்பிராணி புகை போடுவது போல கனவு கண்டால் குடும்ப கஷ்டங்கள் விலகும். தொழிலில் இருந்த கடன்களை அகற்ற நல்ல வழிகள் கிடைக்கும். விளை நிலத்தை பசுமையுடன் கனவில் கண்டால் மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை குறிக்கும். விளக்கு எரிவது போல் கனவு கண்டால் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதை குறிக்கிறது.
வானம் கனவில் வந்தால் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீரப்போகின்றது என்று பொருள். வாழ்வில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழப்போகிறீர்கள். வாகனத்தை தள்ளிக்கொண்டு போவது போல கனவு கண்டால் பிரச்சனைகளில் இருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் அவதிப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். உங்களுக்கு சில நல்ல உள்ளம் படைத்தவர்கள் உதவி செய்ய முன் வருவார்கள் என்று பொருள். ஈச்ச மரத்தை கனவில் கண்டால் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கிடையே பகைமை ஏற்படும் என்று பொருள். இறைச்சியை நீங்கள் கொண்டு செல்வது போல் கனவு கண்டால் விரைவில் நீங்கள் பெரும் புகழை அடையப் போகிறீர்கள். அந்த புகழ் உங்களுக்கு ஓரளவு செல்வத்தை தேடி கொடுக்கும் என்று பொருள். 2 பேர் சண்டை போட்டுக்கொண்டு இருப்பது போல் கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குலையும் என்பதை குறிக்கும். ஆசிரமம் ஒன்றை கனவில் கண்டால் உங்களுடைய மனம் அமைதியின்றி இருப்பதாக பொருள். ஆலயத்தில் நாம் தனியாக இருந்து கதவு மூடப்பட்டது போல் கனவு காண்பது தொழிலில் தேக்க நிலைகள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. அடுப்பில் பூனை தூங்குவது போலவோ அல்லது பூனைக்குட்டி போட்டுள்ளது போலவோ கனவு கண்டால் அவ்வாறு கனவு கண்டவரது உடல் நலம் கெடும், தொழிலில் நஷ்டம் உண்டாகும். அரசனை கனவில் கண்டாலும் அரசரோடு நட்பு கொண்டாலும் நல்ல செல்வாக்கும் மதிப்பும் உயர்வும் உண்டாகும். அணை உடைவது போல் கனவு கண்டால் நெருங்கிய நண்பர்களிடமிருந்து பிரிந்து செல்லுதல் மற்றும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. ஒரு நினைவு சின்ன வளைவின் கீழ் நடப்பது போல் கனவு கண்டால் பெரிய ஏமாற்றம் வரப்போகிறது. விவேகமாக செயல்பட்டால் அதை சமாளிக்கலாம். ஒரு மேஜையை கனவிலே பார்த்தால் உங்களுக்கு சாதகமாக வழக்குகள் முடிவுக்கு வரும் அல்லது பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை ஏற்படும் என்று பொருள். ஒரு சிறைச்சாலையை கனவிலே காண நேர்ந்தால் உங்கள் மீது யாரோ வழக்கு தொடர இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். சாமர்த்தியமாக செயல்பட்டால் அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஒரு இடத்திற்கு காலதாமதமாக செல்வது போல் கனவு கண்டால் மற்றவர்கள் உங்களை மதிக்காமல் அலட்சியமாக நடந்து கொள்கிறார்கள் என்ற மனக்குறை உங்களுக்கு இருக்கிறது என்பதை குறிக்கும். ஒரு புறாவை பிடிக்க முயற்சி செய்வது போல் கனவு கண்டால் பல நண்பர்களின் நட்பை பெறுவதற்கான அறிகுறியை குறிக்கிறது. எருமை வருவது போல் கனவு கண்டால் அடுக்கடுக்காய் தொல்லைகள் ஏற்படும். ஆனால் சில நாட்களில் அவை இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும். ஒப்பளத்தை கனவில் கண்டால் விருந்துக்கு போகப் போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது. உங்களை ஆசீர்வாதம் செய்வது போல கனவு வந்தால் உங்களுக்கு யாரோ துர்போதனை செய்கிறார்கள் என்று அர்த்தம். உத்தியானம் வருவது போல் கனவு கண்டால் குடும்பம் விருத்தியாகும் என்பதை குறிக்கிறது. காகம் தலையில் அடிப்பதாக கனவு கண்டால் கெடுதல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கழுதையை கனவில் கண்டால் நன்மைகள் பெருகும், கௌரவம் அதிகரிக்கும் என்று பொருள். கருப்பு வெள்ளை நிற நாய் கனவில் வந்தால் கல்வியில் மேம்பாடு, உத்தியோக உயர்வு, தன வரவு அதிகரிக்கும். கனவில் நினைவு சின்ன வளைவுகள் தோன்றினால் கடின உழைப்பு காரணமாக குறுகிய காலத்தில் வேலை கிட்டும் என்று பொருள். கனிகளை கனவில் காண்பது மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கடற்கரையில் இருப்பது போல் கனவு கண்டால் வாழ்வில் உயர்வு உண்டாகும் என்பதை குறிக்கிறது. ஓர் அழகான கன்னிப்பெண் உங்களுடைய கனவில் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் புதியதாய் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகிறது என்பதை குறிக்கும். ஒரு குரலை கேட்பது போல் கனவு கண்டால் ஒரு முக்கியமான பிரச்சனையை தீர்க்க நீங்கள் யாருடைய யோசனையும் கேட்காமல் நீங்களாகவே சிந்தித்து அதனை தீர்க்க வழி தேடுங்கள். பிரச்சனை சுமூகமாகும் என்று பொருள். குழந்தைகளை கனவில் கண்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கிழிந்த துணியை தைப்பது போல கனவு கண்டால் புகழ், செல்வம் உண்டாகும், இனிமையான செய்திகள் கிடைக்கும், பணம் பற்றாக்குறை இருக்காது, நினைத்ததை சாதிப்பீர்கள். கிழிந்த துணியை உடுத்தி இருப்பது போல கனவு கண்டால் பண வரவு இருக்கும். ஒரு காரியத்தை தொடங்கினால் அது சீக்கிரம் நடக்காது, இருந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள். புது வரவும் அதனால் உற்சாகமும் ஏற்படும்.
கால் கை இல்லாதவர்கள் உங்கள் கனவில் வந்தால் உங்களால் எந்த ரகசியத்தையும் காப்பாற்ற முடியாது என்பதை குறிக்கும். காதலியுடன் சுற்றுவது போல் கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு இனிமையான அனுபவம் ஏற்பட போகிறது என்பதை குறிக்கும். காக்கை கனவில் வந்தால், அதுவும் மேற்கு நோக்கி குரல் எழுப்புவது போல் வந்தால், அண்டை அயலாரின் தொந்தரவால் வீட்டையோ ஊரையோ விட்டு காலி பண்ண போவதன் அறிகுறி. காக்கையை பிடிப்பது போல் கனவு கண்டால் அதிக பொறுப்புகளை எதிர்கொள்ள நேரிடும். தானியத்தை கனவில் கண்டால் செல்வம் பெருகும் என்பதை குறிக்கிறது. தவளையை கனவில் கண்டால் கவலைகள் நீங்கி மனதில் நிம்மதி உண்டாகும். சுறா மீன் கனவில் வந்தால் நண்பர்களின் வீட்டிற்கு விருந்திற்கு செல்வோம் என்பதை குறிக்கிறது. சாவியை கனவில் கண்டால் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். சதைத்திரல் ஒட்டியதாக உள்ள எலும்பை கனவில் கண்டால் விரைவில் அவர் செல்வந்தராக கூடும் என்பதை குறிக்கும். சிறைச்சாலைக்குள் யாரோ அடைக்கப்பட்டு இருப்பது போல் கனவு வந்தால் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக தவறு செய்துவிட்டு மறைக்க பார்க்கிறீர்கள் என்று பொருள். சந்தனத்தை கனவில் கண்டால் உயர்ந்த அளவில் புகழும் சிறப்பும் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இனியாவது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள், வெற்றி நிச்சயம் என்பதை குறிக்கிறது. சாப்பிடுவது போல் கனவு கண்டால் அதிகார யோகம், பண வரவு, உத்தியோக உயர்வு ஏற்படும். கோவில் கோபுரத்தை கனவில் கண்டால் பாவங்கள் நீங்கிவிட்டது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. கொக்கை கனவில் கண்டால் வயலில் விளைச்சல் அதிகரிக்கும் என்பதை குறிக்கும். குளம் வறண்டு இருப்பது போல கனவு வந்தால் புதிய செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வர தாமதமாகும் அல்லது அதில் ஏதாவது தடைகள் உண்டாகும். குளத்தில் குளிப்பது போல கனவு வந்தால் இறைவனால் ஏற்படும் நன்மைகளை யாராலும் தடுக்க முடியாது என்பது போல உங்களுக்கு கிடைக்கும் நற்பெயரையும் வெற்றியையும் யாராலும் பறிக்க இயலாது என்று பொருள். குருவுடன் பேசுவதாகவும் அவரை காண்பதாகவும் கனவு கண்டால் விரைவில் நன்மை இல்லம் தேடி வரும். நீங்கள் யாருக்காவது அன்பளிப்பு கொடுப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் பரந்த உள்ளம் கொண்டவராய் இருந்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயநலவாதிகளாய் இருக்கிறார்கள், அவர்களிடம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று பொருள். நீங்கள் மிகவும் கவலை அடைந்திருப்பது போல் கனவு கண்டால் திட்டமிட்டிருக்கும் காரியம் ஒன்றை செய்ய விடாமல் மற்ற வேலைகள் தடுக்கின்றன என்பதை குறிக்கும். நீதிபதியை கனவில் கண்டால் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவரே உங்களிடம் சமாதானத்திற்கு வருவார்கள் என்பதை குறிக்கிறது. நிறைகுடத்தை கனவில் கண்டால் செய்யும் காரியங்களில் புகழ் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. நிலைமகள் படத்தை கனவில் கண்டால் வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடைகள் விலகும் என்பதை குறிக்கிறது. நாடியில் இரத்தம் வருவது போல் கனவு கண்டால் நஷ்டம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. நாகம் விரைந்து செல்வதாக கனவில் கண்டால் நன்மை உண்டாகும் என்பதை குறிக்கிறது. நட்சத்திரங்கள் வானில் வேற்றிடம் செல்வது போல கனவு கண்டால் தரித்திரம் ஏற்படும். நட்சத்திரத்தை பிரகாசமாக கனவில் கண்டால் புத்திரப்பேறு உண்டாவதை குறிக்கிறது. நகை திருட்டு போவது போல கனவு கண்டால் திடீர் தனவரவு உண்டாகும். பாவ செயலில் ஈடுபடுவீர்கள். எனவே தீய சகவாசம் தீமையில் முடியும் என்பதை அறிந்து செயல்படுவது நல்லது. நகசுற்றை கனவில் கண்டால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தோப்பினுள் இலை, காய் மற்றும் கனிகளை பறிப்பதாக கனவு காண்பது வியாதிகள் வருவதை முன்கூட்டியே தெரிவிக்கிறது. தோட்டத்தில் பூக்கள், பழங்கள் இருப்பது போன்று கனவு காண்பது குடும்ப அபிவிருத்தி ஏற்படும் என்பதை குறிக்கிறது. தேனீக்கள் கனவில் வந்தால் எல்லா செயல்களிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வாகன பயணத்தில் மிக கவனம் தேவை. தேனீக்கள் பூ கொண்டு வருவது போலவும் கூடு கட்டுவது போலவும் கனவு கண்டால் நல்லது நடக்கும். தேங்காய் மரத்தில் இருந்து விழுவது போல் கனவு கண்டால் குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. தேகத்தில் கொப்புளங்கள் இருப்பதாக கனவு கண்டால் தன லாபம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது.
துணியை கிழிப்பது போல கனவு கண்டால் உத்தியோகத்தில் மாற்றம், உறவில் விரிசல் போன்றவை உண்டாகும். மனப்பூர்வமாக யாரை நம்பினீர்களோ அவர்களால் பிரச்சனை வர வாய்ப்புண்டு என்று பொருள். துடைப்பத்தை கனவில் கண்டால் மன கஷ்டம் நீங்கும் என்பதை குறிக்கிறது. திருவிழாவில் யாரையாவது தேடுவது போல கனவு கண்டால் வியாபாரம், உறவில் விரிசல் போன்ற சிறு சிறு சங்கடங்கள் வரும். காலம் கடத்தி இருந்த விஷயங்களுக்கு புதிய வழி கிடைக்கும். அதனால் லாபமும் உண்டாகும். திருமணம் ஆனவர்கள் விருந்துண்டு மகிழ்வதாக கனவு கண்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதை குறிக்கும். தான் மட்டும் தனித்து உணவு உண்பது போல் கனவு கண்டால் துன்பங்கள் உண்டாகும். உறவினர்களை பிரிய நேரிடும். தவளையை கையால் பிடிப்பது போல் கனவு வந்தால் உங்களுடைய அருமையான ஒரு சந்தர்ப்பம் கை நழுவ போகின்றது என்று அர்த்தம். செடியில் இருந்து பூக்களை பறிப்பது போல் கனவு கண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். நிலம், வீடு, நகை வாங்கும் யோகம் ஏற்படும். வேலையில் திருப்தியான நிலை இருக்கும். வியாதியால் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவத்தால் உடல் பிரச்சனை விலகும். சூரியனை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு ஏற்பட்டிருக்கும் வியாதிகள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவார்கள் என்று பொருள். மருதாணியை கனவில் கண்டால் உங்கள் உடல் நலம் சீராகும். மரம் ஏறுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகிறது என்று பொருள். அதை நழுவ விடாமல் புத்திசாலித்தனமாய் பயன்படுத்தி கொள்வது நல்லது. மரத்தை பதமையான நிலையில் இருப்பது போல் கனவு கண்டால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பதை குறிக்கிறது. பெரிய மாளிகை கனவில் வந்தால் பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் என்று பொருள். பெருச்சாளியை கனவில் கண்டால் இன்னல்கள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. புதையல் எடுப்பது போல கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட போகிறது என்று பொருள். பிறகு எதிர்பாராத மனிதர் ஒருவரிடம் இருந்து உதவி பெற்று அதை சமாளிப்பீர்கள். புறா கூட்டத்தை கனவில் கண்டால் சில உறவுகளை பிரிய நேரிடும் என்பதை குறிக்கிறது. பிணத்தை கனவில் கண்டால் பொருட்சேர்க்கை மிகுதியாகும் என்பதை குறிக்கிறது. பாம்பு உங்கள் உடலின் மேல் ஏறுவது போல கனவு கண்டால் பிரச்சனைகள் விலகும். தந்தை வழியில் மன சங்கடங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பண பிரச்சனை விலகும். மன வாழ்க்கையில் சில பிரச்சனை ஏற்பட்டாலும் பிறகு சுமூகமாக விலகும். பறப்பது போல் கனவு காண்பவர்கள் வாழ்வில் மிக உன்னதமான நிலையை அடைவார்கள். இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் என அர்த்தம். பறவைகளை கையில் ஏந்தி செல்வது போல் கனவில் தோன்றினால் நண்பர்கள் அறிவுரை கூறுவார்கள். தேர்வில் வெற்றி பெறலாம். பஞ்சை கனவில் கண்டால் தன லாபம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. பசு கன்று போடுவது போல் கனவு கண்டால் துன்பங்கள் வந்தடையும். பொருள் விரயம் ஏற்படும் என்பதை குறிக்கும். நெருங்கிய நண்பன் ஒருவன் இறந்து போனது போல் கனவு கண்டால் கனவு காண்பவர்களுக்கு வெகு விரைவில் நற்செய்தி ஒன்று வரும். துன்பங்கள் நீங்கும் என்பதை குறிக்கும். நீங்கள் பள்ளம் தோண்டுவது போல கனவு கண்டால் ஓர் ஆபத்தான காரியத்தில் ஈடுபட போகிறீர்கள் என்று பொருள். நீங்கள் வாய்விட்டு அழுவது போன்று கனவு வந்தால் தீராத வியாதி ஒன்று சீக்கிரம் தீரும் என்று பொருள். நீதிமன்றத்தை கனவில் கண்டால் நீதிக்காக போராடி இருந்தால் அதற்கு கைமேல் பலன் கிடைக்கும் என அர்த்தம். அது உங்களுக்கு சாதகமாகவும் மன திருப்தியாகவும் அமையும். கோர்ட் வழக்கு இல்லாதவர்களுக்கு ஏதாவது வழியில் கோர்ட் படி ஏறும் நிலை வரும். ஆகவே எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது நல்லது. நீங்கள் ஒரு நாடகம் அல்லது நடனத்தை கனவில் கண்டால் உங்களுடைய ரகசியத்தை வெளிப்படையாக அனைவரிடமும் பேசி விடுவீர்கள் என்று பொருள். வீடு அல்லது ஏதாவது ஒரு பொருள் தீப்பற்றி எரிவது போல் கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெண் விரைவில் பருவமடைய போகிறாள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட போகிறது என்று பொருள். வீணை ஓசையை கேட்பது போல் கனவு வந்தால் சுப செய்தி வரும் என்பதை குறிக்கிறது. விதவையை கனவில் கண்டால் உயர் பதவிகள் கிடைக்கும். கனவில் வால் நட்சத்திரம் தென்மேற்கில் தெரிந்தால் போர் வரப்போவதன் அறிகுறி நாட்டிலோ அல்லது உங்களுடைய வீட்டிலோ வரலாம்.
வண்டுகள் தேனை சேகரிப்பது போல் கனவு கண்டால் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். வண்டியை கனவில் கண்டால் இன்பம் மற்றும் துன்பம் சரிபாதி அளவில் இருக்கும் என்பதை குறிக்கிறது. மோதிரம் கனவில் வந்தால் சுப பலன்கள் உண்டாகும். மேக கூட்டங்கள் உங்கள் கனவில் வந்தால் சோதனை மேல் சோதனை வரும் என்று பொருள். முயலை கனவில் கண்டால் பொருள் வரவு ஏற்பட்டு இன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. ஆமையை கனவில் கண்டால் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் என்பதை குறிக்கிறது. ஆலயத்தை கனவில் கண்டால் இறைவனின் அருளால் விரைவில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். அருவியில் இருந்து தண்ணீர் கொட்டுவது போல் கனவு வந்தால் பண வரவு உண்டாகும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும். சந்தோஷமான செய்தி கிடைக்கும். செல்வாக்கு உயரும். அரிசி நிறைந்த கூடையை கனவில் கண்டால் நன்மைகள் உண்டாகும். அம்பு எய்வது போல் கனவு கண்டால் சந்தோஷமான செய்திகள் வரப்போகிறது என்று பொருள். அறிமுகம் இல்லாதவர்கள் மற்றும் புதிய நபர்களை கனவில் கண்டால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அரிசி மூட்டையை கனவில் கண்டால் செய்யும் தொழில் அபிவிருத்தி அடையும் மற்றும் லாபம் அதிகரிக்கும். உரம் இடுவதாக கனவில் கண்டால் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவார்கள் என்பதை குறிக்கிறது. உப்பை கனவில் கண்டால் தன லாபம் உண்டாகும். உங்களுடைய உள்ளத்தில் காதல் உணர்வு அதிகமாய் எழுவது போல் கனவு கண்டால் சமுதாயத்தில் உங்களின் செல்வாக்கு விரைவில் உயரப்போகின்றது என்பதை குறிக்கும். உங்களிடம் இறந்தவர்கள் பேசுவது போல கனவு கண்டால் ஆபத்தான தருணத்தில் உங்களுக்கு உதவ சிலர் முன் வருவார்கள் என்பதை குறிக்கும். உடுக்கையை கனவில் கண்டால் தனக்கு ஏற்படும் ஆபத்திற்கு நெருங்கிய நண்பர்கள் உதவுவார்கள் என்பதை குறிக்கிறது. இடாகினி தெய்வத்தை கனவில் கண்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதை குறிக்கிறது. இறந்தவர்கள் உங்களுடன் அல்லது உங்கள் குடும்பத்தாருடன் சாப்பிடுவது போல கனவு கண்டால் புகழும் அதன் காரணமாக செல்வங்களும் ஏற்படும். இருளை காண்பது போல் கனவு கண்டால் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. உணவு உண்பது போல் கனவு கண்டால் தன லாபம் உண்டாகும். இரும்பை கனவில் காண்பது நஷ்டத்தை குறிக்கிறது. ஆயுதம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை கனவில் கண்டால் துன்பம் நீங்கும். கரடியை கனவில் கண்டால் அபசகுணம், மேலும் அதை கொல்லுவது போல் கனவு வந்தால் கெடுதிகள் வரும் என்று பொருள். எதிலும் நிதானம் தேவை. கல்வி போதிக்கும் ஆசிரியர் கனவில் வந்தால் வாழ்க்கையில் வளங்கள் அமோகமாக பெருகிவிடும் என்பதை குறிக்கிறது. கல்யாணம் நடப்பது போல் கனவு கண்டால் வியாதியால் துன்பம் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. ஓடம் தண்ணீரில் மிதப்பது போல் கனவு கண்டால் துக்கம் வருவதை குறிக்கிறது. ஒரு இனிமையற்ற சங்கீதம் கனவில் வந்தால் உங்கள் புகழுக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அர்த்தம். ஒரு வீட்டை நீங்கள் கட்டுவது போல் கனவு வந்தால் நீங்கள் செய்ய போகும் சாதனைக்கு பல தடைகள் ஏற்பட போகின்றது என்று பொருள். ஆனால் அந்த தடைகளை எளிதாய் அகற்றி விடுவீர்கள். ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் பூ சூட்டுவது போல் கனவு வந்தால் கணவன் மனைவி இடையே மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்பதை குறிக்கும். எல்லை கனவில் கண்டால் அசுப காரியம் ஏற்பட போவதை குறிக்கிறது. எருது சீறுவது போல் கனவு கண்டால் அதிகாரம் குறையும். சகோதரர் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி தீரப்போகின்றது என்பதை குறிக்கும். கோதுமை குவித்து வைக்கப்பட்டிருப்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் செழிப்பும் ஏற்பட போகின்றது என்று பொருள். குடிசையை கனவில் கண்டால் பொருளாதார சிக்கலில் இருந்து விடுபட போகிறீர்கள் என்று அர்த்தம். குதிரை கனவில் வந்தாலோ அல்லது நீங்கள் குதிரையின் மீது சவாரி செய்வது போல கனவு வந்தாலோ உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் என்பதை குறிக்கிறது. குயிலை கனவில் கண்டால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பதை குறிக்கிறது. குங்குமத்தை கனவில் கண்டால் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும் என்பதை குறிக்கிறது. காய்களை நறுக்குவது போல கனவு கண்டால் மனதில் இத்தனை நாட்கள் வாட்டி எடுத்து கொண்டிருந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் விலகும். பெரியோர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும்.
காதலனுடன் சுற்றுவது போல் கனவு கண்டால் உங்கள் மனதில் நீண்ட நாட்களாய் குடிகொண்டிருக்கும் முக்கிய ஆசை ஒன்று விரைவில் நிறைவேறப் போகிறது என்பதை குறிக்கும். கயிற்றை இரு கரங்களால் பிடித்து தொங்குவது போல கனவு கண்டால் விபத்துகள் உண்டாகும். ஆகவே பயணத்தின் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. பாம்பு படம் எடுப்பது போல கனவு கண்டால் சில பொறாமை குணம் கொண்டவர்களால் பொருள் விரயம் ஏற்படும். பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். நண்பர்களால் லாபம் ஏற்படும் என அர்த்தம். பல்லி ஒன்றை கனவிலே காண நேர்ந்தால் உங்கள் பதவி ஆட்டம் காணப் போகிறது என்று அர்த்தம். நிதானமாக செயல்பட வேண்டும். பனி பெய்வதாக கனவு கண்டால் துன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. பலர் ஒன்று சேர்ந்து பாடுவது போல் கனவு வந்தால் உங்களுக்கு தெரியாமல் உங்களை கவிழ்க்க சூழ்ச்சி செய்வதாக அர்த்தம். நெருப்பு உங்களை சுற்றி எரிவது போல கனவு கண்டால் உடல் பலவீனத்தால் அவதிப்பட்டு இருப்பவர்கள் அந்த பலவீனம் இருக்கும் இடம் தெரியாமல் உங்கள் உடலுக்கு புதிய தெம்பும் பலமும் கிடைக்கும். உங்கள் செயலுக்கு யாராவது இடையூறு செய்து கொண்டிருந்தால் இனி அவர்களால் தொல்லைகள் இருக்காது. நெருப்பை பற்ற வைப்பது போல கனவு கண்டால் முன் கோபத்தால் பெரிய வாய்ப்பை நழுவ விடுவீர்கள். ஆகவே எதற்கும் கோபப்படாமல் நிதானமாக சிந்தித்து பேசுவது நல்லது. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் இருந்தால் லாபத்தை சம்பாதிப்பீர்கள். நீங்கள் பசியால் வாடுவது போல கனவு கண்டால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் செய்ய போகும் சிறு முயற்சிகள் கூட பெரிய லாபத்தை தேடி கொடுக்க போகிறது என்று பொருள். நீங்கள் ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்ப்பது போல கனவு கண்டால் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை விட அதிகமாய் செலவழிக்கிறீர்கள் என்று பொருள். அதை கட்டுப்படுத்திக் கொள்ளவும். நீங்களே இசை நிகழ்ச்சியில் பாடுவது போல் கனவு வந்தால் பெரும் புகழை அடைய போகிறீர்கள் என்று பொருள். நீங்கள் தண்ணீரில் தத்தளிக்கும் போது உங்களுக்கு கயிற்றை கொடுத்து யாரோ உதவுவது போல கனவு கண்டால் பெரிய லாபகரமான விஷயங்கள் எதிர்பார்க்காமல் நடக்கும். தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளின் தடை விலகும். நீங்கள் களைப்பாய் இருப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு சற்றும் விருப்பமில்லாத காரியம் ஒன்றை செய்யும் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை குறிக்கும். நீங்கள் பிறரை அவமரியாதை செய்வது போல கனவு கண்டால் கைகூடாமல் இருந்த காரியங்கள் இனி கைகூடி வரும். தேனை பருகுவதாக கனவு கண்டால் தன லாபம் உண்டாகும். தேள் கொட்டுவதாக கனவு கண்டால் காரிய சித்தி ஏற்படும். தேவர்களை கனவில் காண்பது மேன்மையை உண்டாக்கும். தீ பிடிப்பது போல கனவு கண்டால் தீமையான செய்திகள் தேடி வர வாய்ப்புள்ளது. தீ மிதிப்பது போல் கனவு வந்தால் சிக்கலில் மாட்டப்போவதன் அறிகுறி என்று பொருள். எனவே முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தீபத்தை கனவில் காண்பது உடல் நலம் மேம்படும் என்பதை குறிக்கிறது. செருப்பு ஷூ கனவில் வந்தால் குடும்பத்தில் நல்லவை நடக்கும் என்று பொருள். சேலையை கனவில் காண்பது புத்திரர்களின் வருகையை குறிக்கிறது. சிறு குழந்தை ஒன்று மலர் கொத்து ஒன்றை உங்களுக்கு பரிசளிப்பது போல் கனவு வந்தால் உங்கள் காதல் எந்த தொந்தரவும் இன்றி திருமணத்தில் முடியும். அல்லது காதலியின் பதிலுக்கு காத்திருந்தீர்களானால் சாதகமான பதில் கிடைக்கும். தாய் உயிருடன் இருந்து அவர் உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் முக்கியமான காரியங்களில் அலட்சியமாய் நடந்து கொள்கிறீர்கள் என்பதை குறிக்கும். தண்ணீரில் உங்கள் வீடு இருப்பது போல கனவு கண்டால் செல்வம் உங்கள் வீடு தேடி வரும். உறவினர்களால் தொல்லையும் அலைச்சலும் ஏற்படும். ஆனால் நண்பர்களால் நன்மையும் பண வரவும் இருக்கும் என்று பொருள். சிங்கம் உங்களை துரத்தி வருவது போல கனவு கண்டால் அரசாங்கத்தால் பிரச்சனை உண்டாகும். புதிய நபர்களின் ஆதரவினால் பெரிய பாதகத்தில் இருந்து தப்பிப்பீர்கள். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த பயம் போகும். விவசாயியை கனவில் கண்டால் செய்யும் காரியம் வெற்றியில் முடியும் என்பதை குறிக்கிறது. வாகனத்தில் பயணம் செய்வது போல கனவு கண்டால் பொழுதுபோக்கான விஷயங்களில் அதிகம் பங்கு கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். புகழின் உச்சிக்கு போவீர்கள் என அர்த்தம். வாத்தை கனவில் கண்டால் கடன் உதவிகள் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. வக்கீலிடம் சண்டை போடுவது போல கனவு கண்டால் பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொண்டு திணறுவீர்கள்.
யானை உங்களுக்கு மாலை போடுவது போல கனவு கண்டால் பெரிய பதவி கிடைக்கும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள், செல்வாக்கு உயரும், திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து வரன் அமையும். யானை மீது நீங்கள் உட்கார்ந்து வருவது போல கனவு கண்டால் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வேலை கிடைக்கும் என்பதை குறிக்கும். யாருடனாவது வாக்குவாதம் அல்லது சண்டை இடுவது போல கனவு கண்டால் புது புது நண்பர்கள் உறவுகள் வரப்போவதன் அறிகுறியாகும். மேம்பாலங்களின் அடியில் நடந்து செல்வது போல் கனவு கண்டால் தொல்லைகள் வரப்போவதன் அறிகுறி என்பதாகும். அதன் மேல் நடந்து செல்வது போல் கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். முள் செடியில் உங்கள் துணி மாட்டிக்கொண்டது போல் கனவு கண்டால் பழைய பிரச்சனையில் இருந்து தப்பிப்பீர்கள். இருந்தாலும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இது. புதிய பிரச்சனை உருவாகும். இருந்தாலும் அந்த பிரச்சனையால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளால் விரிசலும் ஏற்படாது. முரட்டு காலை ஒன்று முட்ட வருவது போல் கனவு கண்டால் உங்கள் காதலுக்கு பெரும் இடையூறு ஏற்பட போகின்றது என்பதை குறிக்கிறது. மீன்களை கனவில் காணுதல் நன்மை பயக்கும். மின்னலை கனவில் கண்டால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. மாதுளை பழத்தை உண்பது போல் கனவு கண்டால் கெட்ட நிகழ்வு ஏற்படும் என்பதை குறிக்கிறது. மற்றவர்கள் சிரிப்பது போல் கனவு கண்டால் யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் நீங்களே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கும். மரணமடைந்தவர்கள் கனவில் வந்தால் நீண்ட காலம் நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்பதை குறிக்கும். மழையை கனவில் கண்டால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. மலை ஏறுவது போல கனவு வந்தால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். மலர் செடிகள் பூந்தோட்டம் கனவிலே வந்தால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகின்றது என்று அர்த்தம். மலர்களை கனவில் கண்டால் சொத்து அபிவிருத்தி உண்டாகும் என்பதை குறிக்கிறது. மரணத்தை கனவில் கண்டால் குழந்தை பேறு கிட்டும். மயானத்தை கனவில் கண்டால் காரிய தடங்கள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. பை நிறைய தானியங்கள் இருப்பது போல் கனவு கண்டால் சுபம் உண்டாகும். பூச்செண்டு கனவில் வருவது பொருளாதார மேன்மை குறைவதை சுட்டிக்காட்டுகிறது. பூக்கள் நிறைந்த களத்தை கனவில் கண்டால் வருமானம் பெருகும், பொருளாதார வளம் ஏற்படும். புகையில்லாத நெருப்பை கனவில் கண்டால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்று பொருள். புற்றை கனவில் கண்டால் இன்பம் உண்டாகும். பித்தம் பிடித்தவனை கனவில் கண்டால் செல்வ செழிப்பு உண்டாகும். பிரசவ வழியில் உள்ள பெண்ணை கனவில் கண்டால் பணியில் மேன்மையான பலன்கள் உண்டாகும். பாம்பாட்டியை கனவில் கண்டால் நன்மை உண்டாகும் என்பதை குறிக்கிறது. வைத்தியம் செய்பவரை கனவில் கண்டால் தன லாபம் கிட்டும். வெண்ணெய் உண்பது போல் கனவு கண்டால் காதல், பாசம், அன்பு பரிமாற்றம் நிகழும். வெற்றியும் பெறலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வெண்புறாவை கனவில் கண்டால் உத்தியோக இடமாற்றம் ஏற்படும். விபத்து ஏற்படுவது போல் கனவு கண்டால் கெடுதல் வரப்போவதன் அறிகுறி. ஆகவே கவனமாக இருந்தால் கெடுதலில் இருந்து தப்பிக்கலாம். வில்வ இலையை கனவில் கண்டால் புத்தி கூர்மை பெருகும். எவையெல்லாம் கனவில் வந்தா என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெளிவா தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி ஒரு சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னவெல்லாம் கனவில் வந்தா என்னவெல்லாம் நடக்குமோ அப்படின்ற மாதிரி பயத்தில் இருப்பவர்களுக்கு எவையெல்லாம் கனவில் வந்தா என்ன நடக்கும்னு அனைவரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.